எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லோருக்கும் இந்த வேளையிலே நேரடியாக நன்றி வணக்கம் சொல்ல முடியாது. இங்கே டொரண்டோ தமிழ் சங்கம் நடாத்துகின்ற இந்த தமிழியல் ஆய்வும் உலக தமிழாராய்ச்சி மாநாடுகளும் என்ற பொருளிலே உரையாற்றும்படி என்னை கேட்டுள்ளார்கள். இந்த உரையினை ஒழுங்கு பண்ணிய டொரண்டோ தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் லம்போதரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது இந்த ஆண்டு பேராசிரியர் வித்யானந்தனுடைய 100வது ஆண்டு. பேராசிரியர் மெடிக்கல் ஃபேக்கல்டி மருத்துவ பீடத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொடங்கிய பொழுது முதல் பகுதி மாணவர்களாக வந்த ஒருவராக டாக்டர் லம்போதரனும் வந்திருந்தார். எனக்கு நல்ல நினைவாக இருக்கின்றது. அவர்கள் கைதடியில ஒரு இடத்திலே முதலிலே இருந்தார்கள். அங்கே நாங்கள் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரை நான் அந்த அப்பொழுது பார்த்தமாய்த்தான் இப்பொழுதும் இருக்கிறார். லம்போ லம்போ என்று படியெல்லாம் கூப்பிடுவார்கள். அவரை நான் கனடாவில் இருக்கின்ற பொழுது பல தடவை அவருடைய அமைப்புகளிலே பேசுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்தவர்கள். அவருக்கு இந்த வேளையிலே அந்த நன்றியையும் கூறிக்கொண்டு வணக்கத்தையும் கூறி இந்த பேச்சினை ஒடுங்கிய பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயரும் அவருடைய மனைவியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவை தெரியும் உங்களுக்கு. இங்கே என்னுடைய பல நண்பர்கள் இருக்கின்றார்கள். சோபால் இருக்கிறார், பாலகண சிவகடாட்சம் இருக்கிறார், அகில் இருக்கின்றார், என்னுடைய நண்பர் சரவணகுமார் சிகாகோவிலிருந்து இங்கே எங்களோடு சேர்ந்திருக்கிறார். பேராசிரியர் அடிகள் சந்திரகாந்தன் அடிகளார், செல்வ மனோகரன், நிவேதன், இங்கே பலர் இங்கே இருக்கின்றீர்கள். தனித்தனியாக பெயர்களை சொல்ல முடியாவிட்டாலும் இந்த மின்னம்பலத்திலே உள்ள எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் முதலிலே கூறிக்கொள்ளுகின்றேன். என்னை பற்றி சில வார்த்தைகளால் பல உயரத்துக்கு கொண்டு போய்விட்ட டாக்டர் லம்போதரனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த தமிழாய்வு பற்றியும் தமிழாராய்ச்சி மாநாடுகள் பற்றியும் சில விடயங்களை இந்த விடயம் பற்றி பேசுகின்ற பொழுது முதலிலே தமிழ் ஆய்வு என்று பயின்று வந்த நாங்கள் ஒரு கட்டத்திலே தமிழியல் ஆய்வு என்று நாம் பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை உண்டாக்கி கொண்டோம். நமது மரபுவழி தமிழாராய்ச்சி செய்யுளிலும் உரையிலும் நடைபெற்று வந்தது. பரணருடைய சங்க பாடல்களை தேர்ந்தெடுத்து தொகுத்து பார்த்தால் அதனூடாக ஒரு வரலாற்று போக்கினை நாம் அறியலாம். பதிற்றுப்பத்தினை அடிப்படையாக கொண்டு கே. சிவராஜ பிள்ளை த கொர்னாலஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் என்ற தன்னுடைய ஆய்வு கட்டுரையினை அவர் எழுதினார். வள்ளுவனுடைய 11வது உரைகாரனாக கம்பனை கூறுகின்றார்கள். இங்கேயே செய்யுளுக்குள்ளேயே ஒரு ஆராய்ச்சி நடைபெறுகின்றது, உரைகளுக்குள்ளே ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. இறையனர் களவியல் உரை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. உரையிலே இலக்கிய ஆராய்ச்சியும் வேறு பல விடயங்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற அந்த போக்கினையும் காணலாம். மேலத்தைய கல்வியும் ஆய்வு முறையும் எங்களுக்கு சேர்ந்த பின்னர் அந்த அவர்களையே ஏற்படுத்தி கொண்டார்கள், நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஆய்விலேயும் கல்வி என்றாலும் சரி, என்ன விஷயம் என்றாலும் அது மேலத்தேயம் இது கீழத்தேயம் என்ற ஒரு பாகுபாடு உண்டாக தொடங்கியது. ஆய்விலேயும் ஒன்று ஆக்சிடென்டல் ரிசர்ச், மற்றது ஓரியன்டல் ரிசர்ச் என்று சொல்லி
இரண்டாக பாகுபடுத்தி சொல்லுகின்ற போக்கினை நாம் காணுகின்றோம். இந்த இரட்டை பரிமாணத்திலே ஆய்வு சென்று கொண்டிருந்த பொழுது ஆய்வு மாநாடுகள் கூட இவ்வாறுதான் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆய்வு கட்டுரைகள் அந்த வகையிலே தான் தரப்படுத்தப்பட்டன. எங்கும் மேலத்தைய ஆய்வுகளுக்கே முதன்மை, மேலத்தைய ஆய்வுகளுக்கே சிறப்புகளும் கொடுக்கப்பட்டன. அவற்றிலும் திராவிட அல்லது தமிழ் ஆய்வு என்பது மிகச் சிலவாகத்தான் இருந்தது. இந்திய புலமையாளர்கள் இந்திய ஆய்வுகளுக்கும் உரிய இடம் வேண்டினர். கீழத்தைய ஆய்வுக்கு பதிலாக இந்தியவியல் ஆய்வை வேண்டினர். இந்தியவியல் ஆய்வு மேற்கிளம்பிய பொழுது வடமொழி ஆய்வுக்கே சிறப்பு நோக்கு கிடைத்ததை நாம் அறிவோம். இந்த வேளையில் திராவிட மொழி ஆய்வின் தேவை ஏற்பட்டது. பிஷப் ராபர்ட் கால்வெல் போன்றோரால் இது முன்னெடுக்கப்பட்டது. கால்வெல் டிராவிடியன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினர். கெமில் ஜுவலபில் டிராவிடியாலஜி என்ற அந்த சொல்லை அறிமுகப்படுத்தினார். திராவிடவியல் ஆய்வுக்கு மிக சிறந்த துணையாக பேராசிரியர் ரெமனோ, பேராசிரியர் தாமஸ் பாரோ போன்றவர்கள் ஆக்கித்தந்த டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்கின்ற அந்த நூல் மிக மிக பேருதவியாக இருந்தது. இதற்கு பேராசிரியர் பக்த கிருஷ்ணமூர்த்தி அவர் போன்ற புலமையாளர்கள் உதவி செய்தார்கள். என்னுடைய ஒரு அனுபவத்தை இதில் சொல்லுகின்றேன், பட்டறிவு. நான் வரக்கூடிய 3 PhD ஆய்வுகள் எழுதினேன். முதலாவது குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகள் பற்றி, 2வது பல்லவர் காலத்து செய்யுள் வடிவங்கள் பற்றி, 3வது எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் எழுதப்பட்ட ஆய்வு. இந்த 3 ஆய்வுகள் உள்ளே முதல் 2 ஆய்வுகளும் முடிந்த கட்டத்திலே என்னுடைய துறைத்தலைவர் சொன்னார், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், போய் நீர் மொழியியல் படிச்சுட்டு வாரும். அப்பொழுது நான் எனக்கு முதல்ல கண்ணுக்கு தோன்றியவர் பேராசிரியர் பக்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் கற்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஆசையும் ஈடேறவில்லை. என்னை எடின்பரோ போய் படிக்கும்படி பணிக்கப்பட்டேன். நான் இந்த வகையிலே எடின்பரோ சென்ற பொழுது எனக்கு நன்றாக இருந்தது. என்றால் பேராசிரியர் ரான் ஆஷர் அவர்கள் அங்கே தமிழர் பண்பாட்டில், அதாவது தமிழையும் மலையாளத்தையும் நன்றாக அறிந்தவர், நல்ல தாடனம் உள்ளவர். அவர் எனக்கு நெறியாளராக நெறிப்படுத்துவர் இருந்தார். இந்த ஒரு நினைவினை கூறிக்கொண்டு, இந்த பக்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர்களுக்கு இந்த உதவிய பொழுதும் சில வேளைகளிலே அவர் தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததையும் அதனூடாக காணக்கூடியதாக இருந்தது. நான் அண்மையிலே ஒரு தமிழர் பண்பாட்டில் திணையும் அரிசியும் என்னும் கட்டுரை எழுதினேன். அதிலே திணை அரிசி பற்றி இந்த டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி போன பொழுது அங்கே எல்லாம் இந்த சொற்களுக்கு தொடக்க சொற்களாக தெலுங்கு சொற்களை காட்டித்தான் அவர்கள் எமனோவும் தாமஸ் பாரோவும் அதை அமைத்திருப்பதை காணலாம். இவற்றுக்கு வழிகாட்டியவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்றபடியால், அப்படியான அதாவது இந்த விடயங்கள் சிலவற்றை பார்த்து இந்த டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியே ஒரு திருப்பி மீள்பார்வை பார்த்து அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ஏற்பட்டது. சிலருக்கு எழுதியிருக்கின்றேன் இது பற்றி, அது அறிஞர்கள் பால் விடுகின்றேன். இந்த தமிழியல் என்கின்ற சொல் அறிமுகம், தமிழியல் ஆய்வு வரலாறு, அதாவது தமிழியல் என்ற சொல் எங்களுக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்க நேரம் போய்விடும். அதிலே இந்த தமிழியல் என்ற அந்த சொல் வந்த
விடயம் பற்றி தமிழியல் ஆய்வு வரலாறு என்ற நூலை எழுதிய டாக்டர் மதியழகன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய நூலிலே, இன்றைக்கு தமிழாய்வு என்பது தமிழியல் ஆய்வாக விரிவடைந்துள்ளது. பயிற்றப்பட்டு வந்த நிலை மாறி இதழியல், நாட்டுப்புறவியல், மொழியியல் என்று அவற்றையெல்லாம் அவர் எழுதி, இந்த வகையிலே தமிழக ஆய்வுகள் பெருமளவில் இந்த பல்வேறு துறைகளிலே, அதாவது தமிழ் இலக்கணமும் இலக்கியமும் என்ற அவற்றை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக் கொள்ளாமல் தமிழ் மொழியோடு தொடர்புடைய ஏனைய துறைகள், எவ்வாறு மொழி பற்றி நாம் ஆராய்கின்ற பொழுது வெறுமனே மொழியை மாத்திரம் நாம் ஆராய்வது, லிங்குவிஸ்டிக்ஸ் என்று தனியே ஒன்று இருந்தாலும், ஆனால் அது காலகதியிலே எத்தனையோ சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்றும், மேத்தமேட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்றும், கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்றும் பல்வேறு எந்தெந்த துறைகளோடு மொழி சார்ந்திருக்கின்றதோ, அது சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸா இருக்கலாம், அல்லது ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸா இருக்கலாம், அந்த துறைகளுடன் அது பிரிந்தது போல இங்கேயும் தமிழ் ஆய்வு வெறுமனே இலக்கணமும் இலக்கியம் என்று இல்லாமல் வேறு பல துறைகளோடு அந்த துறைகளை எல்லாம் வேண்டியதாக இந்த தமிழ் என்று சொல்லி வந்தது தமிழியல் என்ற ஒரு தொடராலே அது அமைக்கப்பட்டது. எங்களுடைய ஆய்வு வரலாற்று ஒரு முக்கியமான விடயம். இதை பற்றி மதியழகன் அவர்கள் மிக விரிவாக அதிலே விளக்கம் தந்திருக்கின்றார். அவருடைய தமிழியல் ஆய்வு வரலாறு 1996ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்தது. இந்த மாற்றம் எப்பொழுது ஏற்பட்டது? இது தொடர்பாக 1964 புது டெல்லியில் நடைபெற்ற ஓரியண்டல் கான்ஃபரன்ஸ் ஒரு வகையிலே இந்த மாற்றத்துக்கு உதவியது என்று கூறலாம். திராவிடவியல் ஆய்வினை விட தமிழியல் ஆய்விலே நம்முடைய நுணுக்க நோக்கு செலுத்தப்பட வேண்டும் என பேராசிரியர் வாகை சுப்பிரமணியம், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சுனித்குமார் சட்டர்ஜி, ஷான் பிலியோசா, வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகளார், இப்படி பலர் இந்த விடயத்திலே ஏற்கனவே தங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். இந்த வேளையிலே தான் 1964 புதுடில்லியில் நடைபெற்ற கீழத்திய ஆய்வு மாநாட்டில் முன்னே குறிப்பிடப்பட்டவர்களுடன் இலங்கையில் இருந்து பேராசிரியர் கணபதி பிள்ளை, பண்டிதர் காப்போ ரத்தினம் ஆகியோர், ரான் ஆஷர், பேராசிரியர் வரதராஜன், பேராசிரியர் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் இதிலே பங்கு கொண்டிருந்தார்கள். அங்குதான் உலக தமிழாய்வு மன்றம் உருவாகியது. அதனை நான் இங்கே விரிவாக சொல்லவில்லை. எங்களுடைய வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளார் அதிலே முக்கியமான பங்கு கொண்டிருந்தார். ஏனென்றால் இவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒன்றாக ஒரு மாலை நேரத்திலே கொண்டு வந்து இந்த விஷயத்தை சொல்லி தொடர்ந்து அதிலே ஈடுபட்டு அவர்களை கூட்டிய பொழுது அவர்கள் எடுத்த முதல் முடிவு இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஒன்றினை நிறுவுவது என்பது. அங்குதான் இந்த மன்றம் உருவாகியது. முதல் பிலியோசா அவர்கள் அதற்கு தலைமை வைத்தார்கள், தலைமையாக தெரிவு செய்யப்பட்டார். அந்த உலக தமிழராட்சி மன்றம் உருவாக்கப்பட்ட அன்றே அவர்கள் 3 தீர்மானங்களை எடுத்துக்கொண்டார், 3 முடிவுகள். ஒன்று, முதல் உலக தமிழராட்சி மாநாட்டினை 1966ஆம் ஆண்டு நடத்துவது என்று. பின்னர் ஒவ்வொரு ஈராண்டிலும் ஒவ்வொரு நாட்டிலும் நடத்துவது. ஓரளவு தொடக்கத்திலே அது நடைபெற்றது. 66 கோலாலம்பூரிலே நடைபெற்றது. 68ஆம் ஆண்டு இந்தியாவிலே சென்னையிலே நடைபெற்றது. பின்னர் 70ஆம் ஆண்டு பிரான்ஸ் பாரிஸிலே நடைபெற்றது. ஆனால் அதன் பின்னர் இந்த ஆண்டுகள் வித்தியாசப்பட தொடங்கின. ஒவ்வொரு ஈராண்டிலும் நடைபெற்றது என்பதை எதிர்பார்க்க முடியாமல் இருந்தது. 1974 இலங்கையிலும், 1981 மீண்டும் இந்தியாவில், 86 மலேசியாவில் கோலாலம்பூரில், 89 மொரிஷியஸில், 95 இந்தியாவிலே மீண்டும் தஞ்சாவூரிலே, 2015 மீண்டும் மலேசியாவிலே, 2019ஆம் ஆண்டு சிகாகோவிலே, அமெரிக்காவில் சிகாகோவிலே, 2023
இந்தியாவிலே சென்னையிலே இது நடைபெற்றது. இந்த முதலாவது தீர்மானத்தின்படி இந்த தமிழராட்சி மாநாடுகள் ஏதோ வகையிலே ஈராண்டு செல்லாவிட்டாலும் ஏதோ வகையிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இரண்டாவது தீர்மானம் தமிழர் பண்பாடு என்கின்ற ஒரு ஆய்வு இதழை உருவாக்குகிறது. மூன்றாவது தீர்மானம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைத்துக் கொள்ளுதல். இவற்றின் ஆய்வு பயன்பாட்டை நோக்குவதற்கு முன்னர் இங்கு ஒரு குறிப்பினை நான் தர விரும்புகின்றேன். உலக தமிழராட்சி மன்றம், தமிழராட்சி மாநாடுகள் பற்றி மேலெழுந்த வாரியான பல செய்திகள் கூறப்பட்டு வந்தன. இவை பற்றி தகுந்த தரவுகளை மூலமாக கொண்டு எங்களுடைய அன்புக்குரிய விருபா குமரேசன் அவர்கள் உலக தமிழராட்சி மன்றத்தின் வரலாற்றை நோக்கி செம்மையான ஒரு பதிவினை அவருடைய இணையதளத்திலே மேற்கொண்டுள்ளார். உலக தமிழராட்சி மாநாடுகள் தொடர்பான பல தெளிவான விளக்கங்களையும் அவற்றுக்கான பகுப்பாய்வு தரவுகளையும் அங்கே அவர் பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாண தமிழராட்சி மாநாட்டு கட்டுரைகளை தொகுத்து வழங்கிய வரலாற்றினை குறிப்பிடும் பொழுது என்னுடைய 2 தவறுகளை அவர் அதிலே சுட்டி காட்டியுள்ளார். ஒன்று, 2008ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெறுகிறேன். மீடியா ரிசோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் என்பதற்கு நான் இயக்குநராக அப்பொழுது இருந்து கொண்டு வந்தேன். அவ்வேளை இந்த நிறுவனத்துக்கு டென்மார்க்கிலிருந்து புதிய கருவிகள் வந்தன. மீடியா ரிசோர்சஸ் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கருவிகள் வந்திருக்கும் என்று. அந்த கருவிகள் எல்லாம் அங்கே இருந்து வந்த ஹென்ரிக் என்ற அந்த அறிஞரோடு நானும் சேர்ந்து எங்களுடைய அந்த மீடியா ரிசோர்சஸ் சென்டரிலே அடுக்கி வைத்து விட்டு சென்றோம். அடுத்த நாள் காலையிலே செய்தி வந்தது, அந்த அறையிலே இருக்கின்ற எல்லா கருவிகளும் களவாடப்பட்டு விட்டன. 2008ஆம் ஆண்டு, இந்த 2008 தான் இந்த குமரேசன் அவர் குறிப்பிடுகின்ற இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு ஒரு தொகுதி வெளியிடப்பட்டது. அதிலே ஒரு கட்டுரை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அது உண்மையிலே நான் அது ப்ரூஃப் பார்த்தது என்று சொன்னால் இல்லை, அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. காலத்திலே நானும் குழம்பி இருந்தேன். ஆனால் தவறுகள் தான், அவற்றை துயரமுடன் ஏற்றுக்கொள்கிறேன். அது என் தவக்குறைவு என்று நம்புகிறேன். இந்த வகையிலே என்னுடைய இந்த உரைக்கு அவருடைய பதிவுகள் நன்கு உதவியுள்ளன. ஏனென்றால் அவர் அந்த 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 குறிப்புகளை நான் பார்த்த பின்னர் தான் மிகவும் கவனமாக இருந்தேன். என்றால் நானும் சிலவற்றை தவறாக நம்பியும் விட்டேன். நான் எழுதிய கட்டுரைகளை பற்றியே எனக்கு நம்பிக்கை வர தொடங்கிவிட்டது. நூலகம் செல்வராஜாவின் ஆவண கேடயமும் இவருடன் சேர்ந்து நமக்கு உதவுகின்றன. நண்பர் சச்சி ஸ்ரீகாந்தா உலகத்தமிழ் மாநாடுகள் தொடர்பான அவருடைய விமர்சன பதிவுகளும் நான் பேசுகின்ற இந்த உரைக்கு உதவி செய்தன என்று இந்த வேளையிலே நான் கூற விரும்புகின்றேன். உலக தமிழாய்வு மன்றத்தின் தோற்றம், வளர்ச்சி முதலியன பற்றி விருபா குமரேசன் அவர்கள் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கின்றார். நான் அதனை முழுக்க இங்கே சொல்ல முடியாவிட்டாலும் சிலவற்றை இங்கே குறிப்பிடுகின்றேன். அதாவது உலக தமிழராட்சி மன்றத்தின் தோற்றம் எதன் தொடர்ச்சி என்பதை அறிய வேண்டும், எந்த அடிப்படை எண்ணக்கருவிலிருந்து ஏற்பட்டது என்பதை அறிய வேண்டும். இதற்கு நாம் 51ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் நடைபெற்ற 4ஆம் தமிழ் விழாவிலே தனிநாயக அடிகளார் ஆற்றிய உரையை பார்க்க வேண்டும் என்று அந்த உரையை இங்கே எடுத்து காட்டுகின்றார். அந்த உரையிலே அடிகளார் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்லியிருந்தார். அதாவது நாம் நம்முடைய தமிழை பற்றிய உண்மைகளை நாங்கள் சரியாக அறியவில்லை. ஏனென்றால் அந்த உண்மைகளை உண்மைகள் உண்மைகளாக சொல்லப்படவில்லை. மெய்யுடைய ஒருவன் சொல்லமாட்டால் பொய் போலுமே பொய்ப்புமே என்றும், பொய்யுடைய ஒருவன் உண்மையினால் மெய்போலுமே சொல்லுவார்கள் என்பதை அடிகளார் காட்டி, நாமே நம்மை உணராமல் பாமரராய் விலங்குகளாயும். ஆகவே இத்தமிழ் கோயிலில் நிகழும் தமிழ் விழா உலகில் தமிழ்நாட்டின் மொழியின் பெருமையை நிலைநாட்டும் புதியதோர் இயக்கத்தை உண்டாக்க வல்லதாயின்
அது தமிழ் மக்களுக்கு பெருமை தரும் என்ற அடிகளாருடைய அந்த கூற்று அவர் மனத்திலே என்ன இருந்தது என்பதை காட்டுகின்றது. அதனுடைய விளைவு எங்களுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் 1964 புதுடெல்லியிலே இந்த பெருமக்கள் பெரிய ஆய்வாளர் சேர்ந்திருக்கின்ற அந்த ஒரு ஓரையிலே இந்த இயக்கம், இந்த மன்றம் உருவாக்கப்பட்டது. இந்த இந்த அதாவது இந்த ஆராய்ச்சி மன்றம் தொடங்குகின்ற பொழுது இன்னொரு, அதாவது தமிழ் மன்றத்துக்கென தமிழர்களுக்கு பல ஆய்வு விடயங்களை சொல்வதற்கு உதவுவதாக தமிழ் கல்ச்சர், தமிழர் பண்பாடு என்கின்ற அந்த இதழினை தொடங்க வேண்டும் என்று அவர் கூறியதை குமரேசன் இங்கு எடுத்து காட்டி, தனி மனிதனாக தமிழ் மொழி காக்கும் அவர்கள் செயலுக்கு வேண்டிய அறிவுத்திறனும் மொழி திறனும் அடிகளாரிடத்திலே இருந்தாலும் அவருக்கு உதவியாக இந்தியாவிலிருந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார், வாகை சுப்பிரமணியம், ராப்பி சேதுப்பிள்ளை, ஆனா செம்பர்நாதன் செட்டியார், காக்கா பிள்ளை, பம்பாய் பி யோசப், பூனே சுனித்குமார் சட்டர்ஜி, தூத்துக்குடி பவுல் நாடார் போன்ற சான்றோர் அடிகளாரின் தமிழ் கல்ச்சர் ஆய்விதழின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக துணை நின்றார்கள். ஜான் பிலியோசா, ஆனோ லெஹ்மன், கமில் ஜுவலபில், ஜான் ரால்ஸ்டன் மார், ஹெர்பர்ட் ஆதர் பொப்லி, லியோபால் எஸ்.ஜே. பசவ், ஹென்ரி ஜே ஹீராஸ், எம் அந்தரனோவ், B.A. மக்கரெங்கோ, மரே பான்சன் எமனோ, நோல்டன் போன்ற ஐரோப்பிய, ஸ்கண்டினேவிய, ரஷ்ய மற்றும் அமெரிக்க ஆய்வாளர்களும் தங்கள் ஆய்வுகளை அடிகளாருக்கு வழங்கியிருந்தார். இந்த வகையில் இலங்கையின் சி. அரசரட்னம், பண்டிதர் காப்போ ரத்தினம், H.W. தம்பையா, ஆவண்ணா சதாசிவம், A.J. வில்சன், எஸ். வித்யானந்தன், வைகா சிவபிரகாசம், சாஜே குணசேகரம், தாவீது அடிகளார், P.P.J. ஹேபவாசம் போன்றோர் தொடர்ந்து பங்களித்துக் கொண்டிருந்தார். இந்த வகையிலே இந்த உலக தமிழாட்சி மன்றம் தோன்றிய அந்த விடயம் பற்றி குமரேசன் தன்னுடைய கருத்தினையும் உண்மை என்ன நடந்தது என்ற உண்மைகளை எல்லாம் அதிலே அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய உலக தமிழராட்சி மன்றம் தருகின்ற வரலாறு, அதாவது 18ஆம் நூற்றாண்டு முதலே ஐரோப்பியர்கள் கவனமும் நடவடிக்கைகளும் கல்கத்தா பற்றியே இருந்ததால் தமிழ்நாடு பற்றிய உணர்வு அவர்களுக்கு தோன்றவே இல்லை. மேலும் தனித்த பெருமை கொண்டது மட்டுமல்லாமல் சமஸ்கிருதத்தையும் சிறப்பித்த தமிழ் மொழி ஆரிய திராவிட நாகரிகங்களின் இணைப்பு பாலமாக அமைந்ததனை அறியாமல் இந்தி, வங்காளம், பஞ்சாபி, மராத்தி போன்ற மாகாண மொழிகளுள் ஒன்று மட்டுமே என்றுதான் பிறநாட்டு மொழி ஆராய்ச்சியாளர் தவறாக கருதி கொண்டிருந்தனர். இந்த குறைபாடை போக்குவதற்காகத்தான் உலகளாவிய அளவில் உலக கவனிப்பை உருவாக்க வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் முனைந்து இந்த உலக தமிழராட்சி மன்றத்தினை நிறுவினார்கள் என்ற அந்த வரலாறு சொல்லி வந்து இந்த இப்பொழுது உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உத்தியோக கூட்டங்கள் மன்றத்தினுடைய பணி தொய்வு பற்றி பலவாறு எடுத்து அவர்களை ஆராய்ந்து, இந்த மன்றம் 52 ஆண்டுகளாயும் எங்கும் அது பதிவு செய்யப்படாமல் இருந்தது. இந்த மன்றத்துக்கு என்று தனிய நிதி இல்லை. இந்த மன்றத்துக்கு வங்கி கணக்கு கூட இல்லாமல் இருந்தது. நிதி இல்லாமையால் இதுவரை நடைபெற்ற ஒவ்வொரு மாநாடு ஒரு நாட்டு அரசையோ அல்லது பல்கலைக்கழகத்தையோ நம்பித்தான் நடத்த வேண்டியிருந்தது. இந்த மன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட செயற்குழு உறுப்பினர்களை தவிர வேறு உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய வெளியில தெரியாமல் இருக்கலாம். மன்றத்துக்கு என்ன நிதி இல்லாமையால் மேலே குறிப்பிட்ட மன்றத்தின் நோக்கங்கள் எதையும் செயற்படுத்த முடியவில்லை. இவ்வாறாக இந்த தஞ்சாவூரில் நடைபெற்ற 8வது மாநாட்டில் வெளியிட்ட 1000 மலர்களில் அன்பளிப்பு வழங்கிய 130 மலர்கள் போக நூலகங்களுக்கு வழங்கிய 870 மலர்களுக்கான தொகையாக 12.18 லட்சத்தை வாங்கி மன்றத்துக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தது பெரிய இழப்பாக இருந்தது. எனவே அந்த பணம் தமிழக அரசின் உலகத்தமிழ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.
இந்த தொய்வில் இருந்து உலக தமிழராட்சி மன்றத்தை மீட்டெடுக்க இம்மன்றம் பதிவு செய்யப்பட்டு புத்துயிர் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுதுள்ள உலகத் தமிழராட்சி மன்றத்தினுடைய குழுவினர் அவர் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வழங்கி இருக்கின்றார். மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர்களை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ப்ரொஃபசர் ஜான் பிலியோசா, அதன் பின்னர் ப்ரொஃபசர் கிரிப்பர், பின்னர் பேராசிரியர் ஆரி ஆஷர், பிறகு பத்மா ஸ்ரீ நொபோரு கராஷிமா, பின்னர் தான்சரி ப்ரொஃபசர் டாக்டர் டி மாரிமுத்து, டாக்டர் எம் பொன்னவைக்கோ. தற்போது 2023 மிஸ்டர் அரசர் அருளாளர் உலகத் தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உலகத் தமிழாய்வு மன்றத்தின் 3 முடிவுகள், அதாவது தமிழர் பண்பாடு இதழ், உலகத் தமிழராட்சி நிறுவனம், உலகத் தமிழராட்சி மாநாடுகள், இவற்றுள் தமிழர் பண்பாடு இதழ் பற்றியும் அதன் பின்னர் அதற்கு பதிலாக வந்த ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்றார், தமிழியல் என்று தமிழிலே சொன்னார்கள் பற்றியும் வெறுபா குமரேசன் ஒரு பகுப்பாய்வு செய்து பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவு இங்கே அதாவது என்ன வகையிலே இந்த 3 அதாவது தமிழ் கல்ச்சர் என்ற இந்த இதழ் வெளிவந்தது, எந்த காலம் தொட்டு எந்த காலம் வரையும் அது இயங்கியது, அந்த இதழிலே யார் யார் கட்டுரைகள் எழுதினார்கள், அந்த கட்டுரைகளுடைய தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன, அவற்றையெல்லாம் ஒருமுகமாக நோக்கி எந்த நாடுகள் இந்த ஆய்வு, அதாவது ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், தமிழர் பண்பாடு போன்றவற்றுக்கு என்ன என்ன கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள் என்ற பல விடயங்களை கொண்ட ஒரு பதிவினை அவர் அங்கே செய்திருக்கின்றார். இந்த இதழ்களும் உலகத் தமிழராட்சி மாநாட்டு கட்டுரைகளும் தமிழ் ஆய்வுக்கு எவ்வாறு உதவின என்பதை வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகளார் பின்வருமாறு ஆங்கிலத்திலே கூறியுள்ளார். நான் இதனை மொழிபெயர்க்க முயன்றேன், ஆனால் நேரம் போதாமையால் அதை செய்யவில்லை. ஆங்கிலத்திலேயே அதை சொல்லிவிடுகின்றேன். The quarterly journal Tamil Culture, now defunct, was able to create a great amount of interest in Tamil research and make known the studies of different scholars in various countries of the world. Fortunately, the conference seminars of the International Association of Tamil Research came as a substitute forum for research papers and discussions. The proceedings are a repository of recent research in Tamilology. The organizers of the association, as well as of the conferences, emphasized Tamil research. The conferences became also an occasion of Tamil cultural and literary celebrations for the public. However, the aim of promoting research should hold the primary place in the organization, and the sponsors and those who provide the funds should endeavor to obtain as wide and international participation as possible, providing travel grants to scholars who labor in different fields of Tamil studies. Both the past numbers of Tamil culture and the conference proceedings have provided the best evidence of the enormous interest the recent movement in Tamilology has created in universities and research institutes abroad. UNESCO and other foundations have always been forthcoming to help with travel grants. உலகத் தமிழராட்சி மன்றம் 1064 எடுத்த முடிவாகிய உலகத் தமிழராட்சி நிறுவனம் நிறுவுதல் தமிழ் ஆய்வு அதன் வளர்ச்சி பற்றி தொலைநோக்குடையது ஒன்றாக அமைந்தது. அது அமைக்கப்பட்டது. சிறந்த இயக்குநர்கள் அதிலே பணியாற்றியுள்ளார்கள். இதனை இயக்கி தமிழியல் ஆய்வு வளர்ச்சிக்கு அவர்கள் அரும்பணி ஆற்றியுள்ளார். பெருந்தொகையான நூல்கள் எழுதப்பட்டன, பெருந்தொகையான நூல்கள் பதிப்பிடப்பட்டன. இப்படி பல வழிகளிலே அந்த நிறுவனம் பணி செய்து கொண்டிருக்கிறது. நோக்குகின்ற பொழுது எந்த அளவு தொலைநோக்குடன் 1964 எங்களுடைய இந்த அறிஞர்கள் கூடி இந்த மன்றத்தை தொடங்கும் பொழுது இந்த முடிவுகளை எடுத்தார்கள் என்பதை நாம் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாம் பொதுவான தமிழியல் ஆராய்ச்சி பற்றி நோக்கலாம். தமிழியல் ஆய்வு பற்றிய அதாவது தமிழியல் ஆராய்ச்சியின் வளர்ச்சி பற்றி பார்க்கின்ற பொழுது தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி பற்றி முதலிலே தோன்றிய நூல்
1959 ஏவி சுப்பிரமணிய ஐயர் எழுதிய தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சி என்பதே ஆகும். எனினும் இவருக்கு முன்னர் தமிழாய்வு போக்கை பற்றி வெளிவந்த தமிழ் ஆய்வு வெளிவந்த கட்டுரைகள் அவை பற்றி மதியழகன் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். 1952 எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் பண்பாடு, தமிழ் கல்ச்சர் என்கின்ற அந்த இதழிலே அவர் எழுதிய ரீசன்ட் ப்ரோக்ரஸ் இன் ரிசர்ச் ஸ்டடீஸ் என்கின்ற கட்டுரையும், 1942 சிதம்பர ரகுநாதன் எழுதிய இலக்கிய விமர்சனம் பற்றிய கட்டுரையினையும் அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது ஏவி சுப்பிரமணிய ஐயருடைய தமிழாய்வு வரலாற்றை அடிப்படையாக கொண்ட எழுதப்பட்ட அந்த நூலுக்கு முன்னர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார்கள், சிந்தித்து இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த கட்டுரைகள் இருக்கின்றன. எனினும் ஏவி சுப்பிரமணியனுடைய ஐயருடைய நூல் தான் வரலாற்று அடிப்படையிலே எழுதப்பட்ட முதல் தமிழ் ஆராய்ச்சி வரலாற்று நூலாகும். 64 ஆனாசான ஞானசம்பந்தர் தமிழ் நூல் விவரண அட்டவணை ஒன்று தந்திருக்கின்றார். 66 தனிநாயக அடிகளாருடைய ரெஃபரன்ஸ் கைட் டு தமிழ் ஸ்டடீஸ். 73 ரா காசிராசன் அவர்கள் சிலப்பதிகார ஆய்வடங்களை தந்திருக்கின்றார். 73 நானா சஞ்சீவி சங்க இலக்கிய ஆராய்ச்சி அட்டவணை தந்திருக்கிறார். 75 ஏ மணவாளன் தமிழ் ரிசர்ச் த்ரூ ஜேர்னல்ஸ் என்கின்ற நூலை எழுதியுள்ளார். 77 அன்னி தாமஸ் அம்மையார் டிசர்டேஷன்ஸ் ஆன் தமிழாலஜி, இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக இந்த நூல் வெளியிடப்பட்டது. 77 பா வீரப்பன் கோ கிருஷ்ணமூர்த்தி தமிழ் ஆராய்ச்சியின் வரலாறு பற்றி எழுதியுள்ளார். 78 பே மாதையன் அவர்கள் தமிழியல் நூலடைவு ஒன்றை தந்துள்ளார். 78 சானா சிவகாமி கம்பன் ஆய்வடங்கள். 83 தமிழண்ணல் தமிழியல் ஆய்வு தந்துள்ளார். 90 கானா பஞ்சாங்கம் தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு. மீண்டும் 90 கோ கிருஷ்ணமூர்த்தி தொல்காப்பிய ஆய்வின் வரலாறு எங்களுக்கு தந்திருக்கின்றார். இவ்வாறு மலேசியா, அதாவது பொதுவான தமிழ் ஆராய்ச்சி ஆய்வு நூல்கள் வளர்ந்து வருகின்ற இந்த வேளையிலே இலங்கை, மலேசியா ஆகிய நாடுகளிலும் தமிழியல் ஆய்வு வளர்ந்து வந்ததையும் இந்த வேளையிலே நான் குறிப்பிட வேண்டி உள்ளது. ஏனென்றால் இலங்கையில் தமிழாய்வு பற்றிய வரலாற்று நூல்கள் மிக மிக சிறவாகத்தான் இருந்தன. 68 வணக்கத்துக்குரிய சேவியர் எஸ் தனிநாயகம் அடிகளார் பதிப்பித்த தமிழ் ஸ்டடீஸ் அப்ராட் என்னும் நூலிலே தமிழ் ஸ்டடீஸ் இன் சிலோன் 1 என்னும் கட்டுரையினை பண்டிதர் காப்பு ரத்தினமும், தமிழ் ஸ்டடீஸ் இன் சிலோன் 2 என்னும் கட்டுரையை கலாநிதி சூனா வித்யானந்தனும் எழுதியிருந்தார். ஏறக்குறைய 1964 வரை இலங்கையில் நடைபெற்று வந்த தமிழாய்வின் வரலாற்றினை இவ்விரு கட்டுரைகளிலும் இவ்விருவரும் எழுதியிருக்கின்றார். எனினும் இத்தொகுப்பு நிறைவானது என கூறுவதற்கில்லை. பல நூல்கள் விடுபட்டிருந்தன. அவ்வாறு விடுகை சில இப்படியான தொகுப்பிலே ஏற்படுவது உண்டு. இந்த விடுபடல்கள் சிற்றில இருந்தாலும் இப்படி ஒரு நூல் வெளிவந்தது பெரிய நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள். வித்யானந்தன் 1964 வரை ஆங்கில மொழியூடாக வெளிவந்த ஆய்வுகளை பொதுவான தமிழர் பண்பாடும் வரலாறும், இலங்கை தமிழரின் வரலாறும் பண்பாடும், சமயமும் மெய்யியலும், தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கிய வரலாறும், மொழியியல், அகராதியியலும் இதழியலும் என்னும் தலைப்புகளிலே அடக்கி அவற்றின் வரலாற்றை விரிவாக அவர் எழுதியிருக்கின்றார். கலாநிதிக்கான அருணாசலம் இலங்கையில் தமிழ் ஆய்வினை விரிவாக தன்னுடைய நூலிலே பதிவு செய்துள்ளார். பதிவுகளை மேலும் பெருக்கி இலங்கையில் தமிழியல் ஆய்வுகள் என்னும் சண்முகதாஸ் எழுதி வெளியிட்ட 2019 வெளியிட்ட நூல் அதனுடன் சேர்ந்து ஓரளவுக்கு இலங்கையிலே நடைபெற்ற தமிழ் ஆய்வுகள் பற்றி கூறுகின்றன. 1859 சைமன் காசி செட்டி எழுதிய தமிழ் புளூட்டாக் என்னும் நூலே முதலாக தமிழ் புலவர்கள் பற்றிய தகவல்களை தரும் முதல் நூலாகும். ஈழத்தின் முதல் தமிழாய்வு நூலாகவும் அதை கொள்ளலாம். இந்நூலை தழுவிய பாவல சரித்திர தீபகம் முதலாய பல நூல்கள் பின்னர் எழுந்தன. ஈழத்து தமிழ் வளர்ச்சி பற்றிய மரபு வழி தொடக்கம் ஈழத்து பூதந்தேவனார், அதன்பின் 13ஆம் நூற்றாண்டுக்கு வந்து விடுகின்றோம். இலங்கை ஒரு காலத்தில் இப்பவும் அதுதான்
இலங்கை தமிழ் வரலாறு பற்றி ஆராய்கின்ற பொழுது, தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாற்றை ஆராய்கின்ற பொழுது தொடங்கி விடுவோம் ஈழத்து புதந்தவனர் சங்ககாரம். ஆனால் அதுக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம பராக்கிரமபாகு மன்னனுடைய அவையில் இருந்த கோசராச பண்டிதர் எழுதிய சரஸ்வதி மாலை பற்றி பெற்று அதான் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிற புதந்தனருக்கு பின்னர் கிடைக்கிற நூலாக அது அமைகின்றது. இது பற்றி ஹிஸ்ஸல தர்ம ரத்ன தேரோ அவர் எழுதிய சிங்கள தமிழ் ஒப்பீடு என்கின்ற அவருடைய சிங்கள மொழியில் எழுதிய அந்த நூலிலே அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த அதாவது கோசராசர் பண்டிதர் எழுதிய சரஸ்வதி மாலைக்கு முன்னரே இலங்கையிலே தமிழ் பாலி தொடர்பான ஆய்வுகளும் நடைபெற்றன என்பதை அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். குறிப்பாக ஆச்சாரிய தர்மபால அவர்கள் காஞ்சியிலே உள்ள புத்த சங்கம் அவருடைய தலைமை பீடத்தில் இருந்து இங்கே அனுராதபுரத்துக்கு வந்து பலகாலம் அங்கே தங்கியிருந்து பாலி தமிழ் பாலி மொழியிலே அமைந்த அவர்களுடைய தமபத வேறு பல நூல்களை மொழியில் சிங்கள மொழிக்கு மொழிபெயர் தமிழ் மொழிக்கும் அவை மொழிபெயர்க்கப்பட்டன. அவ்வாறு தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அவற்றிலே வருகின்ற முக்கியமான சொற்கள் அடங்கிய ஒரு அடைவினை ஆச்சாரிய தர்மபால தேரர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது. இவ்வாறான இந்த விடயங்களை மனோன்மணி தன்னுடைய இலங்கை தமிழ் இயல் சில பதிவுகள் 2012ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதிலே முதலில் இயல்களிலே கூறுகிறார். வரலாற்று ஆய்வாளர், இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் இவற்றை பார்த்து மேலாய்வு செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே, ஏனென்றால் பல ஈழத்து புதந்தனவருக்கும் கோசராச பண்டிதருக்கும் இடையே இலங்கையிலே தமிழ் ஆய்வு, தமிழ் படிப்பு, தமிழ் கற்றல், கற்பித்தல் இவையெல்லாம் நடைபெற்றுள்ளன என்பதற்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இலக்கிய ஆதாரங்களும் இருக்கின்றன என்பதை ஹிஸ்ஸல தர்மரத்ன தேரோவினுடைய வரலாற்று நூல் மூலமாக இந்த வேளையிலே எங்களுடைய பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நண்பர் திரு விமல் சாமிநாதன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர்தான் மொழிபெயர்த்து எங்களுக்கு சொன்னார். இதை தொடர்ந்து ஆய்வார் விவரம் இல்லை, ஏனாலே இது 2012ஆம் ஆண்டு அளவிலே குறிப்பிடப்பட்டது. ஆனால் இன்னும் விவரம் இதை மேற்கொண்டு ஆய்வதாக தெரியவில்லை. மலேசிய தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய மாவண்ணா ராமையா 1946 மலேசிய தமிழ் இலக்கிய வரலாறு தொடங்குவதாக கூறுகிறார். இந்நாட்டு தமிழ் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ராமையா, முரசு நடுமாறன், மலாயா பல்கலைக்கழக இந்தியவியல் துறை சார்ந்த உரிமையாளர்களும் ஏனைய அறிவாளர்களும் மலேசிய தமிழாய்வு பற்றி பல கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். இந்த வகையில் இந்த தமிழியல் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தொடக்கமும் அந்த தொடக்கத்தின் அடிப்படையிலே அதை பின்னணியாக வைத்துக்கொண்டு இந்த பொதுவாக தமிழ் ஆய்வுகள் நடைபெற்றன, அவற்றினுடைய வரலாறு எப்படி இருந்தது என்பதை எழுதியதும் அதோடு சேர்த்து இலங்கை மலேசிய தமிழாய்வு வளர்ச்சி பற்றியும் சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக இந்த தமிழியல் ஆய்வு போக்கினை, அதனுடைய பின்னணியினை ஒரு மேலெழுந்த வாரியாக நான் விரிவாக செல்ல முடியாது, நேரம் சென்றுவிடும். அதிலே அச்சு ஊடகம், அதாவது தமிழில் இந்திய நாட்டில் முதல் அச்சுறு பெற்ற நூல் தத்துவபோதக சுவாமிகளுடைய ஜீகன்பால்க் என்கின்ற அந்த அடிகளர் தத்துவபோதக சுவாமிகளுடைய தம்பிரான் வணக்கம் என்கின்ற அந்த நூல் 1557ஆம் ஆண்டு அச்சு உருப்பெற்றது. இந்த அச்சு வாகனம், அச்சு வடிவம் தமிழ்நாட்டுக்கு வந்ததனாலே எங்களுக்கு ஏற்பட்ட அதனுடைய விளைவு எங்களுடைய நூற்பெருக்கம், அந்த நூற்பெருக்கத்தின் காரணமாக ஆய்வு இவையெல்லாம் ஒரு பக்கம் விளது. இன்னொரு பக்கம் புதிய புதிய நூல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பலர் காணாமல் இருந்த பல நூல்கள், பிஷப் கால்வெலே காணாத சங்கப்பாடல்கள், பிஷப் கால்வெல் சங்கப்பாடல்களை அவர் பார்த்திராத காரணத்தினாலே
ஒரு பெரிய பிழையினை தன்னுடைய நூலில் ஏற்படுத்தி விட்டார். அவருடைய திராவிட மொழிகளின் இலக்கணம் என்ற நூலிலே என்னவென்றால், தமிழ் மொழியிலே 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இலக்கியங்கள் இல்லை என்று அதிலே எழுதியிருந்தார். அது ஒரு பெரிய அபத்தமான கூற்றாக அமைந்தது. அதனாலே பல விளைவுகளும் ஏற்பட்டன. டோக்கியோவிலே நானும் மனோன்மணியும் அங்கே ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது, அங்கே ஒரு செமினாரிலே ஒரு ஜப்பானிய ஆய்வாளர் சொன்னார், எங்களுடைய மொழியிலே 8ஆம் நூற்றாண்டிலேயே இலக்கியங்கள் பரவ தொடங்கிவிட்டன. ஆனால் தமிழ் மொழியிலே 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தான் இலக்கியங்கள் தோன்றின என்று நாங்கள் அறிகிறோம். அவரிடம் விசாரித்த பொழுது இந்த தகவலை எங்கே பெற்றீர்கள் என்றால், பால்வெல்னுடைய அந்த நூலிலே இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். எங்களுக்கு பெரிய துயரமாக இருந்தது, துன்பமாக இருந்தது. ஆனால் அது இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது. அது திரும்ப அது அடிக்குறிப்பு கொடுத்து அதனுடைய உண்மை நிலை கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியான இந்த நிலைப்பாடுகள் நூல்கள் வெளிவராத காரணத்தினாலே, பால்வெல்லை நான் பிள்ளை சொல்ல மாட்டேன், அவர் சங்க இலக்கியங்களை பார்த்திருந்தால் இந்த கூற்றினை அவர் சொல்லி இருக்க மாட்டார். அவற்றையெல்லாம் இவர்கள் நிவர்த்தி செய்தார். இயேசு சபை அம்பலக்காட்டிலும் புன்னைக்காயலிலும் அச்சகங்கள். தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியிலே 1912ஆம் ஆண்டு அச்சகம் நிறுவப்பட்டது. இதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தோம் என்றால், விவிலியம் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழ் அகராதிகள் உருவாக்கப்பட்டன. இவற்றுக்கெல்லாம் அச்சுக்கூடங்கள் மிக பேருதவி நல்கின. தமிழ் ஆராய்ச்சியின் வளர்ச்சியிலே புதிய போக்குகளை உண்டாக்கியவர்கள் பழந்தமிழ் நூல்களை பதிப்பித்த அறிஞர்கள். ஆறுமுக நாவலர், சிவை தாமோதரம் பிள்ளை, உ.எஸ். சாமிநாதையர், வையாபுரி பிள்ளை போன்ற அறிஞர்களை குறிப்பிடலாம். அவர்கள் பதிப்பித்த அந்த நூல்கள், சிவைதா, உ.எஸ். ஆகியோரின் பகுப்பாய்வு முன்னிலைகள் ஆய்விலே புதிய தடங்களை பதிப்பு. இப்பொழுதெல்லாம் அதாவது ஆய்வு நூல், அதாவது பழைய இலக்கியங்களை சிவைதா, உ.எஸ். போன்றவர்கள் பதிப்பிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பெரிய முன்னுரைகளையும் எழுதி தந்தார். அந்த முன்னுரைகளிலே அவர்கள் எவ்வாறு இதை பதிப்பித்தார்கள், அவற்றினுடைய பின்னணி என்ன, இலக்கியத்தினுடைய விவரங்கள், இவையெல்லாம் கொடுத்து ஒரு நீண்ட முன்னுரைகள் எழுதினார். அந்த பதிவுகள் ஆய்வாளர்களுக்கு பேருதவியாக இருந்தன. 1900 இந்த ஆய்வுகளினாலே தமிழ் ஆய்விலே, தமிழியல் ஆய்விலே என்ற தமிழியல் ஆயிற்று, தமிழியல் ஆய்விலே ஒரு புதிய ஆய்வு வந்தது. என்னவென்றால், மூலபாட திறனாய்வு என்கின்ற இந்த பதிப்புகளாலே உண்டாகிய ஒரு புதிய ஆய்வு துறை. மூலபாட திறனாய்வு மேலத்தையத்திலே ஒரு ஒரு புதிய துறையாக கருதப்பட்டு அங்கே பல நூல்கள் அவர்கள் பதிப்பித்தார்கள். அதனை ஒப்பிட்டு ஆராய்ந்து போகின்ற பொழுது இந்த ஒப்பீடுகள் மூலமாக ஒரு புதிய ஆய்வுத்துறை மூலபாட திறனாய்வு. இதன் ஊடாக 1812ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய நூல்களுள் திருக்குறள் மூலபாட திறனாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு முன்னோடி பதிப்பாக சென்னையிலே பதிக்கப்பட்டது. அந்த மூலபாட திறனாய்வு ஒரு பாடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்தார். அந்த அந்த வளாகத்துக்கு, பல்கலைக்கழக வளாகத்துக்கு நான் அப்பொழுது தமிழ்துறைக்கு பொறுப்பாக இருந்தேன். அவர் என்னிடம் கூறிய ஒரு விடயம் இதுதான்: 2 துறைகள் இந்த துறையிலே மிகவும் பெரிய அளவிலே நடத்தப்பட வேண்டும். ஒன்று ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு, மற்றது மூலபாட திறனாய்வு, மற்றது நாட்டார் வழக்கு ஆய்வு. இந்த 3ம் இங்கே அவை நடைபெற வேண்டும் என்று அவர் கூறினார். அது தொடர்ந்து நடைபெற்றது. பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி இவர்களுடைய வழிநடத்தலிலே அவை நடைபெற்றன. இவ்வாறு இந்த இலக்கணமும் மொழியியலும் என்ற துறை சார்ந்த ஆய்வுகள் பல, அவற்றை பற்றி நான் விரிவாக சொல்ல முடியாது.
கால்வெல்லினுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்துடன் தொடங்கலாம். மாகரல் கார்த்திகேய முதலியாருடைய மொழிநூல் வெளிவந்தது. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியாருடைய தமிழ் பாஷையின் வரலாறு என்ற நூல் என்றால் அது ஒரு முக்கியமான நூல். அதை அவர் தமிழிலே அதை அமைத்திருந்தார். அந்த தலைப்பினையும் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டது போல ஒரு முக்கியமான ஒரு செய்தி எங்களுக்கு செய்தது. முதலாக செம்மொழி பற்றிய ஒரு அறிக்கையினை தந்தது. ஜார்ஜ் ஹார்ட் போன்ற அறிஞர்கள் செம்மொழி ஆக வேண்டும், உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கைகளை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் மிக திறமாக அவற்றை நவீன போக்கிலே அவர்கள் அவற்றை எழுதியிருந்தார்கள். ஆனால் அதற்கு ஒரு முன்னெடுப்பாக சூரியநாராயண சாஸ்திரியாருடைய இந்த தமிழ் மொழி வரலாறிலே அவர் அதை எடுத்து காட்டி இருப்பதை காணலாம். மிகவும் ஆக்ரோஷமாக அதை சொல்லியிருந்தார். அது ஆக்கப்படத்தான் வேணும் என்று சொல்லி. தேப்போமையின் தமிழ் வரலாறு, மூவாவின் மொழி வரலாறு, மொழி நூல், இவற்றை தொடர்ந்து பல மொழியியல் ஆய்வுகள், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர், மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர், அவர்களை தொடர்ந்து பல மொழியியலாளர்கள் மொழி ஆய்வு பற்றி எழுதிய ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. தொல்காப்பிய ஆய்வு சீவைதா போன்றவர்களுடன் தொடங்குகின்றது என்று கூறலாம். அவர்கள் பதிப்பித்த பொழுது தொல்காப்பியத்தை அது எந்த நூலையும் பதிப்பிக்கின்ற பொழுது இந்த பதிப்பாசிரியரிடம் ஒரு குணம் இருந்தது. அதை மிக விமர்சன நோக்கிலே நோக்குகின்ற ஒரு போக்கு. அதனுடைய வரலாற்றை ஓரளவு பதிப்பித்து விட வேண்டும், பதிய வேணும் என்ற ஒரு ஆவல் இவை அங்கே காணப்பட்டது. சீவைதா போன்றவர்கள் ஒரு வரலாற்று நோக்கினை அடிப்படையாக கொண்டு இந்த பதிப்புகளை செய்திருந்தார்கள். மழவை மகாலிங்க ஐயர், அரசன் சண்முகனர், மு. ராகவையங்கார், பி.எஸ். சுப்பிரமணிய சாஸ்திரியார், சி. கணேசையர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், இலக்குவனார், தேப்போமி, வ. சுப மாணிக்கம் போன்றவர்கள் தொல்காப்பிய ஆய்வின் முன்னோடிகளாக திகழ்கின்றார். தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட தொடங்கி கனகசபை பிள்ளை எழுதிய 1800க்கும் முற்பட்ட தமிழகம் 1904 அந்நூல் வெளிவந்தது. அந்த நூல் ஓரளவுக்கு தமிழ்நாட்டு நிலையினை, தமிழ் மொழியின் நிலையினை, தமிழ் மொழியின் பழமையினை, தமிழ் மொழியின் வரலாற்றினை, தமிழ் சமூகம், தமிழ் பண்பாடு இவை யாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நூலாக அந்த நூலுக்குள்ளே நாம் இந்த ஒரு வரலாற்றையும் அங்கே பார்க்கின்றோம். தமிழ் இலக்கிய வரலாறு. K.N. சிவராஜ பிள்ளையினுடைய The Chronology of Early Tamils 10 பாடல்களை மூலமாக வைத்து சான்றாக வைத்து எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நூல். மனோன்மணியம் சுந்தரநாத் பேனா சுந்தரம்பிள்ளை அவர்கள், பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் Some Milestones in History of Tamil Literature என்ற நூலை அந்த எழுதினார். கட்டுரை தான் முதலில் எழுதினார். அதை ஒரு பெரிய ஒரு, அதாவது ஞான சம்பந்தருடைய காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு 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 கட்டுரையாகவும் மிகவும் பயனுள்ள ஒரு கட்டுரையாகவும் அமைந்தது. ஏனென்றால் கால்வெல் தன்னுடைய நூலிலே கூறுகின்ற பொழுது திருஞான சம்பந்தர் போன்றவர்களுடைய பாடல்கள் எல்லாம் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னது என்று சொல்லி திருஞான சம்பந்தருடைய பெயரையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருப்பதை காணலாம். ஆனால் சுந்தரனார் அவர்கள், மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் பல ஆய்வுகள் பல சான்றுகள் கொண்டு இந்த ஞானசம்பந்தருடைய காலத்தினை அவர் நிர்ணயித்திருக்கிறார். தேப்போமியினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு ஆங்கிலத்திலே அதை எழுதியிருக்கின்றார். கமில் ஜுவலபினுடைய ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், மு. வரதராஜனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு, கே. சிவத்தம்பியினுடைய லிட்டரரி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற நூல்கள் இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தமிழிலே நடைபெற்ற ஆய்வுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. சங்க இலக்கிய ஆய்வு ஒரு காலத்திலே அது அந்த நூல்களே தெரியாமல் இருந்த காலம் போய் அந்த நூல்கள் சிவைதா எங்களுடைய தாத்தா சுவாமிநாத ஐயர் போன்றவர்களுடைய முயற்சியினாலே அவை வெளிவந்த பின்னர்
சங்க இலக்கியங்கள் படித்தவர்கள் பாரதியே மிகவும் பரவசப்பட்டு சொன்னார், இப்படியான பாடல்கள் எங்களிடம் இருந்தனவா? புறநானூற்றிலே அந்த ஈன்று திறந்து புறந்தருதல் எந்தலை கடனே, இன்றைக்கு முந்த நாள் என்னுடைய கணவன், என்னுடைய சகோதரன், அடுத்த நாள் என்னுடைய கணவன், இவர்கள் எல்லோரும் மாண்டு விட்டார்கள், இன்றைக்கு மகனை அனுப்புகிறாள். அந்த பாட்டை படித்து பாரதி தன்னுடைய கட்டுரையில் எழுதித்தான் மிக பரவசப்படுகிறார். இப்படி பாடல்கள் இருந்தனவா? அவை ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டனவாக வருகின்ற பொழுது நாங்கள் பெருமிதம் அடைந்தோம். சாமி சிதம்பரனார் போன்றவர்கள் இந்த சங்க பாடல்களை இலகுவாக படிப்பதற்கு அவர்கள் உதவினார்கள். எவ்வளவு பெரிய ஆய்வு செய்தாலும், இன்று எத்தனையோ பெரிய ஒப்பாய்வுகள் எல்லாம் நடந்தாலும் எங்களை போன்றவர்கள் சாமி சிதம்பரனாரை மறக்க முடியாது. என்றால் எங்களுக்கு அவர்கள் இலகுவான தமிழ் மொழியிலே அந்த சங்க பாடல்களை தந்தார். புலியூர் கேசியன் பெரிய நல்ல உரைகள், சிறந்த உரைகள் எல்லாம் இருக்கின்றன. இருப்பினும் புலியூர் கேசியனுடைய உரையிலே சில வேளைகளிலே சில குறைகள், பிழைகள் தென்படினும் அவை ஓரளவு எளிமையிலே இந்த பாடல்களை படிக்க உதவின என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்க இலக்கிய ஆராய்ச்சி உரைகள் என்று இந்த சங்க பாடல்களை பதிப்பிக்கின்ற பொழுது எழுதப்பட்டது ஒன்று. அவற்றுக்கு உரை எழுதுகின்ற பொழுது உவேசா அவர்கள் எழுதிய உரைகள், குறுந்தொகை போன்ற சங்க இலக்கியங்களுக்கு அவர் எழுதிய உரைகள், மற்றது பண்டித அருளார் இலங்கையைச் சேர்ந்தவர், அவர் எழுதிய 10 திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை போன்றவற்றுக்கு உரை எழுதியிருக்கின்றார். 10 அவர் எழுதிய உரை ஒரு மிகச்சிறந்த உரை, விரிவான தன்மை கொண்டது. சங்க பாடல்கள் 10 சங்க இலக்கியங்களை தரிசிக்கின்ற ஒரு போக்கினை அவர் உருவாக்கி தந்திருக்கின்றார். தேப்போமி A.K. ராமானுஜன் இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்கின்ற நூலை எழுதியுள்ளார். தனிநாயடிகளாருடைய லேண்ட்ஸ்கேப் அண்ட் போயட்ரி, மு வரதராசனுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை, நானா சுப்பிரமணியனுடைய சங்கம் பாலிட்டி, வித்யானந்தனுடைய தமிழர் சால்பு, கானா கைலாசனுடைய ஹீரோயிக் போயட்ரி ஆஃப் த தமிழ்ஸ், சிவத்தம்பியனுடைய டிராமா இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, தமிழனுடைய ட்ரெடிஷன் அண்ட் டேலண்ட் இன் சங்கம் போயட்ரி போன்றவை இந்த சங்க இலக்கிய ஆய்வு எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டு சென்றது என்பதை நமக்கு காட்டுகின்றது. திருக்குறள் பெருந்தொகையான மொழிபெயர்ப்புகள் கண்ட நூலில் இன்று வரையும் பெருந்தொகையான ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பல நூல்களும் உரைகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. டாக்டர் G.U. போப் முதல் சக்கரவர்த்தி நயினார் போன்றவருடைய ஆய்வுகள் வரையும் உள்ளவற்றை பார்க்கின்ற பொழுதும், பின்னர் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள், பெருந்தொகையான நூல்கள், காப்போ ரத்தினம் அவர்கள் இலங்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் விழா பெரிய அளவிலே நடத்துவார். பலரிடமிருந்து கட்டுரைகள் பெற்று பெரிய மலர் ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் வெளிவரும். இது போன்ற திருக்குறளிலே ஈடுபாடு கொண்டவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியினாலே ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காப்பியங்கள் பற்றிய ஆய்வுகள் பல எழுந்த. தேப்போமி அவர்களுடைய குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது. பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்டு ஆனாசான ஞான சம்பந்தன் அவர்கள் தேசிய இலக்கியம். கம்பராமாயணம் பற்றி வாவேசு ஐயர் கம்பராமாயணம் ஸ்டடி என்ற நூல் மிக ஆராய்ச்சி மிகுந்த ஒரு நூல். கிழக்கு நாட்டு காப்பியங்களோடு ஒப்பிட்டு காட்டி சில இடங்களில் எங்களுக்கு புதிய செய்திகளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய உரைகளையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எஸ் ராமகிருஷ்ணனுடைய கம்பனம் மில்டனம், நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய தசரதன் குறையும் கைகை நிறையும் என்கின்ற இந்த எழுத்துருக்கள் காப்பியங்கள் பற்றிய ஆய்வுகளிலே குறிப்பிடப்படலாம். ஒப்பியல் ஆய்வு, தமிழியல் ஒப்பீட்டு ஆய்வுகள் பெருந்தொகையாக எழுதப்பட்டிருக்கின்றன. பல மொழி ஆய்வுகள் நடந்தன என்று கூறினாலும் சில மொழிகள் தான் சொல்லுவோம். கிரேக்க இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், இவ்வாறான பிற்காலத்திலே புதிய புதிய மொழிகளை கற்று வந்த அறிஞர்கள் அந்த மொழிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார்கள். இந்த ஆய்விலே ஒன்று அண்மை காலத்திலே வந்த ஜப்பானிய தமிழ் ஒப்பீட்டு ஆய்வு குறிப்பிடப்பட வேண்டியது. ஏனென்றால் பெருந்தொகையான நூல்களும் கட்டுரைகளும் இந்த ஆய்வு தொடர்பாக எழுதப்பட்டிருக்கின்றன.
புதிய புதிய விடயங்கள் அவற்றின் ஊடாக எங்களுக்கு ஜப்பானிய தமிழ் ஒற்றுமை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது. தமிழியல் ஆய்வுகளை ஓரளவு நாங்கள் மேலெழுந்த வாரியாக பார்த்தோம். இனி உலகத் தமிழராட்சி மாநாடுகளுடன் தொடர்புறுத்தி இந்த தமிழ் ஆய்வுகள் பற்றி நோக்குகின்ற பொழுது, தமிழியல் என்பதனை நன்கு அறிந்து கொள்ள உலகத் தமிழராட்சி மாநாடுகள் தான் எங்களுக்கு உதவின. ஏனென்றால் உலகத் தமிழராட்சி மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்ட, உலகத் தமிழராட்சி மன்றம் நிறுவப்பட்ட அதே ஆண்டு தமிழ் என்ற தமிழ் ஆய்வு என்பது தமிழியல் ஆய்வாக மாறும் என்பதை நமக்கு உணர்த்தியது. அந்த தமிழியல் ஆய்வை அது மேலும் அதனை உறுதிப்படுத்துகின்றதாக கட்டுரைகளுக்கு வழங்கப்பட்ட பகுப்பாக்கம் தமிழியல் ஆய்வை மேற்கொள்ளும் இளம் ஆய்வாளருக்கு துணை செய்திருக்கின்றனர். விருபா குமரேசன் அவர்கள் ஒரு பெரும் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய இணையத்துக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே உலகத் தமிழராட்சி மன்றம் பற்றியும் தனிநாயக அடிகளார் பற்றியும் தமிழ் கல்ச்சர் என்கின்ற அந்த ஆய்வு இதழ் பற்றியும், அது பின்னர் ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸாக மாறி நடந்த விடயம் பற்றியும் ஒரு பதிவிலே அவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்து மிக அருமையாக அதை எடுத்து, அதாவது எளிதிலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக தந்திருக்கு. யார் யார் அதில் எழுதினார்கள், எத்தனை பேர் எழுதினார்கள், ஒவ்வொரு நாட்டிலிருந்து எத்தனை பேர் இதிலே கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள், இப்படி பல விவரங்களை தமிழராட்சி மாநாடுகளிலேயே கட்டுரை படித்தவர்களுடைய பெயர்களும் அவர்கள் எழுதிய கட்டுரை ஒரு தனி பட்டியல் தந்திருக்கின்றார். 10 கட்டுரைகளுக்கு மேற்பட எழுதிய ஆய்வாளர்களுடைய அறிஞர்களுடைய ஒரு பட்டியல். பேராசிரியர் பத்மநாதனுடைய பெயர் அதிலே முதல்ல இருக்கின்றது. 10 கட்டுரைக்கு மேலே அவர் எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து பல அந்த 10 கட்டுரைகள் எழுதியவர்களை பற்றி அவர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். இவ்வாறு இந்த கட்டுரைகளை அந்த ஆராய்ச்சி மாநாடுகளிலே ஒவ்வொரு மாநாட்டிலும் எவ்வாறு அவை பகுப்பாய்வு செய்யப்படும், இந்த ஒவ்வொரு பேனல், ஒவ்வொரு ஆய்வு அரங்கிலும் ஒவ்வொரு விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்வாறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த விடயம் என்ன, அவை எவ்வாறானவை என்பதனை அந்த அந்த ஆய்வு மாநாடுகள் முடிந்த பின்னர் வருகின்ற அவை பற்றிய நூலிலே நாம் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவற்றை எல்லாற்றையும் எடுத்து பார்க்க முடியாது. ஆனால் குமரேசன் அவர்கள் அவற்றையெல்லாம் பார்த்து ஒரு 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 பகுப்பாய்வு செய்து புள்ளி விவரங்களுடன் தன்னுடைய இணையதளத்திலே தந்திருக்கின்றார். அதை நீங்கள் பார்த்தால் பயனுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இயல் கற்றலையும் கற்பித்தலையும் நெறிப்படுத்த இந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டு கட்டுரைகள் உதவின என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. சில பல்கலைக்கழகங்களிலே புதிதாக கூட தமிழ் ஆய்வு தொடங்கப்பட்டது. இந்த உலக தமிழ் ஆய்வு மன்றம் தொடங்கிய பின்னர் கோலாலம்பூரிலே முதல் தமிழராட்சி மாநாடு நடந்து அந்த கட்டுரைகள் பற்றிய விவரங்கள் வெளிவந்த பின்னர் இப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டதை நாங்கள் பல்கலைக்கழக வரலாறுகளிலே பார்க்கின்ற பொழுது பார்க்கின்றோம். உலக தமிழராட்சி மாநாடுகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் தரமானவையும் பல புதிய ஆய்வு செய்திகளையும் தருவனவாகவும் அமைந்தன என்பதில் ஐயம். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ உலக மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னரும் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டு வந்தன. அவற்றின் விளைவாக வந்த தொகுதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் எத்தனை கட்டுரைகள் அவற்றிலே ஆய்வு கட்டுரைகள் தேரும் என்றது நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புலப்படும். நான் அதை இங்கே சொல்ல முடியாது, நேரமும் இல்லை. அத்தகைய ஒரு நிலையிலே நாங்கள் இந்த உலக தமிழராட்சி மாநாடுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகளை பற்றி நாங்கள் நினைந்து அந்த
அறிஞர் பெருமக்களை மனதாலே வணங்குகின்றோம். ஏனென்றால் இப்படியான ஒரு புதிய நிலையிலே அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இப்படியான ஒரு பார்வையை பார்த்த பின்னர் எனக்கு ஒரு கேள்வி வீணா எழும்புகின்றது. இங்கிருந்து எங்கே எல்லாம் நல்லா இருக்குது, பார்த்தோம் வரலாற்றிலே. சரி, இந்த தமிழியல் ஆய்வு இதனுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகின்றது? நான் 2 விடயத்தை இங்கே குறிப்பிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன். ஒன்று, செம்மொழி மையம் ஒரு அண்மையிலே பல அறிஞர்களை கொண்டு சில நூல்களை எழுதித்தது. அந்த நூல்கள் பெரும்பாலும் பண்டைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் என்று தொடங்கி பல தலைப்புகளை கொண்டன. இவற்றை எழுதுபவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளிலே ஒரு அறிவுரை என்னவென்றால், மேலத்தைய கோட்பாடுகளை நான் சொல்லுகின்றேன். அதாவது மேலத்தைய கோட்பாடுகளை இங்கு கொண்டு வந்து கொட்டும் போக்கு ஒரு காலத்தில் இருந்தது. நாங்கள் அதை ரசித்தோம், வரவேற்றோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த வேளையிலே புதிய செய்திகள் பல வந்தன, ஏற்றுக்கொண்டோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு வருகின்ற வேளையிலே எங்களுக்கு தேவையில்லாத கோட்பாடுகள், ஏற்கனவே நம்முடைய மொழியிலே இது ஏற்படுத்தப்பட்ட தமிழ் இலக்கிய இலக்கண கோட்பாடுகள், தமிழ் மொழியோடு சார்ந்த துறைகளுக்கு உரிய கோட்பாடுகள் இவையெல்லாம் இருக்கவும் மேலத்தைய கோட்பாடுகளை கொண்டு வந்து அதனோடு ஒப்பிட்டு ஆராய்கின்ற போக்கு, இத்தகைய போக்கினை செம்மொழி மையம் குறிப்பாக குறிப்பிட்டு, இந்த மேலத்தைய கோட்பாடுகளை இங்கே நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றதை அவர் சொல்லவில்லை, குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்களுக்கு விளங்குது அவர்கள் என்ன சொல்லுகின்றார். இந்த ஒரு போக்கு நாம் கடைப்பிடிக்காவிட்டால் நமக்கென இருக்கின்ற ஒரு சொத்து என்ன என்பதை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாம் உறக்க கூவி அழைத்து சொல்ல முடியாத நிலையும், அவற்றை சில வேளை நாங்கள் ஏனைய கோட்பாடுகளுக்குள் முடங்கி போய் நாமும் அதற்குள்ளே ஒன்றாக அடங்கி விடுவோமோ என்ற ஐயத்தையும் ஏற்படக்கூடியது. இதை கவனத்திலே கொண்டு எங்களுடைய ஆய்வு எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். இன்னொன்று, இங்கே கீழடி வரையும் வந்துவிட்டோம். ஒரு காலத்திலே நம்முடைய நூல் சங்க இலக்கியங்கள் கிறிஸ்துவுக்கும் முதலாம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்று அதைத்தான் நாங்கள் படித்து வந்தோம். எங்களுக்கு அதுதான் போதிக்கப்பட்டது, அதுதான் தெரிந்ததாகவும் இருந்தது. ஆனால் பல கல்வெட்டு அகப்பட வெளிவர எங்களுடைய இலக்கியங்களுடைய காலம் முன்னுக்கு போய்கொண்டதை நாம் இந்த ஆய்வுகளாலே அறிகிறோம். அசோகனுடைய 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டின்படி நம்முடைய இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கமே இருக்கின்றது என்பதை அந்த கல்வெட்டு உணர்த்துவதாக இருந்தது. பின்னர் புலிமாங்கொம்பை, பொருந்தல் போன்ற இடங்களிலே நடைபெற்ற அகழாய்வுகளிலே கிடைக்கின்ற அந்த ஆய்வு தரவுகள் தமிழ் இலக்கியத்தை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகின்ற. அதன் பின்னர் இப்பொழுது கீழடியிலே அகழாய்வு நடைபெறுகிறது. இந்த வேளையிலே நாம் ஒன்று செய்ய வேண்டியிருக்கின்றது என்னவென்றால், இந்த பூமிக்கு கீழே இருந்து வருகின்ற இந்த பொருட்களை எல்லாம் நாம் அடையாளம் காணுவதற்கு நமக்கு உதவுகின்றன நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் தான். அந்த இலக்கியங்கள் இல்லாவிட்டால் இவற்றை நாம் அடையாளம் காண முடியாது. அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னிலையில் தான் நடந்தன. தொல்காப்பியம் என்கின்ற ஒரு இலக்கண நூல் இருக்கிறபடியால் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தமிழ் மொழி எவ்வாறு இருந்தது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கேயும்
இந்த அகழ் ஆய்வுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு போகின்ற பொழுது நாம் இலக்கிய அகழாய்வு ஒன்று செய்ய வேண்டிய நிலை இருக்கிறோம். அந்த அகழாய்வுகளுக்கு பதிலாக சில ஆய்வுகள் நடைபெற்று இருக்கின்றன. அவை நமக்கு பல தரவுகளை தருகின்றன. இருந்தாலும் திரும்பவும் மீண்டும் ஒரு தடவை நாம் நம்முடைய பண்டைய இலக்கியங்களை பார்த்து இந்த அகழாய்வினை மேற்கொள்ள வேணும் என்ற இந்த கருத்தினை கூறி இந்த உரையினை இங்கே ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த டொரண்டோ தமிழ்ச்சங்கம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியினை கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.